வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, மகாராஜா திரைப்படத்துடைய விமர்சனம். இந்த படம் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைய வேண்டும், இந்த படம் என்ன கருத்தை சொல்ல வருது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்ப்போம். மகாராஜா படம் அதாவது அனைவருமே ஒரு பார்க்க வேண்டிய படம். அந்த டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சல்யூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல கதை எடுக்கிறவங்களுக்கு நம்ம சல்யூட் பண்றது தப்பே கிடையாது. அப்படி இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேலையும் நமக்கு டிஃப்ரெண்டாக காட்டி படத்தை அவ்வளவு நேர்த்தியா மக்களுக்கிட்ட மனசுல ஆழமா பதிய வச்சிருக்காப்புல டைரக்டர். சரி, இந்த படத்துல கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வளர்த்து ஒரு நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக ஒரு கேம்புக்கு போறது மாதிரி நல்லா ஸ்கிரீன் பிளேல காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸுக்கு போய் கேஸ் கொடுப்பாரு. லட்சுமி காணாம போயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்கும்போது, லட்சுமினா யாரு அப்படின்னு போலீஸ்ல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த லட்சுமி யாரு, லட்சுமி என்ன அப்படிங்கிற சொல்லும் பொழுது போலீஸ்காரங்களுக்கே ஒரு இத டென்ஷன் அதிகமாகுது. அப்படி இந்த லட்சுமி என்னதான்ப்பா அப்படிங்கிறத நம்ம அந்த ட்ரெய்லரை பார்க்க போகும்போது நம்மளுக்கு புரியாது. அந்த படத்துல பார்க்கும்போது அந்த பொருளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு உங்களுக்கு அந்த லட்சுமிக்கு அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்ட்டு இன்டர்வல் வரைக்குமே உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அந்த லட்சுமிங்கிற அந்த பெயருக்கு. அந்த லட்சுமிங்கிற பெயருக்கு அர்த்தமே உங்களுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம்தான் தெரிய வரும். அந்த குழந்தையும் சரி, இந்த படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களும் சரி, மிக சிறப்பாக அவங்க கொடுத்துருக்க கதையில நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு திருடன் இருக்கிறான். அந்த திருடன் அவர்கள் வீட்டுல நகையை திருட போறவங்க. அந்த நகையை திருட போற இடத்துல ஒரு பெத்த தாய்க்கு முன்னாடியே ஒரு பொண்ணை அவங்களுடைய குழந்தைய பலாத்காரம் பண்றாங்க. இந்த விஷயத்த சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சொல்ல வேண்டிய கதைக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வச்சிருக்க சீனை இதோடைய பிரதிபலிப்பு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு ஆழ்ந்து பார்க்கக்கூடிய கதையா இருந்ததுல இருக்கும். அந்த திருடன் அவர்கள் எதுக்காக திருடுறாரு அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி. தான் குழந்தைய நல்லபடியா எந்த குறையும் இல்லாம வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவங்கள நல்லபடியா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு அவங்களுடைய குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு அந்த குழந்தை ஆசைப்பட்ட செயினை வாங்கி வாங்குறாரு. ஆனா அந்த செயின் அந்த குழந்தையோட கழுத்துக்கு போச்சா, அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்க்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும்.
விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு அவர்களை வந்துட்டு இந்த வில்லன் அவர்கள் வந்துட்டு தப்பாக எண்ணி விளைவுதான் இந்த படத்துடைய கதையே. ஒருத்தர் நல்லது செய்யணும்னு வர்றாப்புல அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு தெரியாது, விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு அவருடைய பொருளை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு போகும் பொழுது இவர் போன் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சதா நினச்சி அந்த விஜய் சேதுபதி அவர்களோட தப்பாக நினச்சி விஜய் சேதுபதி அவர்களை வந்துட்டு பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் வந்துட்டு வராரு. அப்படி பழி வாங்குறவங்களுக்கு அவருக்கு வந்து தெரியாது இந்த சில விஷயங்கள் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம சொல்லாமலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த லாஸ்ட்டில், அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு விஜய் சேதுபதியுடைய மனைவி வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி காட்டும் போது அந்த பொம்மை ஒன்று கையில் எடுக்கும்போது இந்த பொம்மையும் உன் மனைவிக்கு பிடிச்சிருக்காங்க, கேட்டுட்டு இருப்பா, வேண்டாம் சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இந்த பொம்மை என் மனைவிக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்படிங்கிற வந்துட்டு அந்த பொம்மையை வந்துட்டு கீழே போடும்போது இந்த தாயோடைய பொம்மை உடைஞ்சிருது, குழந்தையோட பொம்மை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே இது கிளைமேக்ஸில் அந்த தாயோடைய பொம்மையும் உடையுது, அந்த சின்ன குழந்தையோடைய பொம்மையும் உடையுது. இந்த ரெண்டு வித்தியாசத்தை வந்துட்டு நல்லா டைரக்டர் வந்துட்டு சூப்பராக காட்டியிருப்பார். அதனால தான் வந்துட்டு கிளைமேக்ஸை சொல்ல வேண்டாம், கிளைமேக்ஸை படத்தில் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் இந்த பதிவில் நான் சொல்ல வர்றது. சொல்லிட்டா அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் போய் கதைக்கு நல்ல ஒரு நேர்த்தியான கிளைமேக்ஸை கொடுத்துருக்காரு டைரக்டர். இந்த கதை வந்துட்டு நம்ம ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும், அடுத்த வீட்டு குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம எப்படி அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவாக இந்த கதையில் சொல்லியிருக்காரு. இந்த பதிவு வந்துட்டு நான் அறகுறையாக சொன்ன மாதிரி தான் இருக்கும், அப்படித்தான் சொல்லணும். அப்படின்னா தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னு ஆர்வத்தில் நீங்கள் போய் பார்க்க போவீங்க. இந்த பதிவு சாதாரணமாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆழமானது, ஒவ்வொரு மனசையும் அப்படியே ஆழமாக வருடக்கூடிய நிகழ்வு. வேண்டாம், இந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்துட்டு நீங்கள் தேட்டர்லேயே போய் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.